Very good morning to Nanda. I am Tyagarajan from St. Anthony's Matriculation Higher Secondary School. I am handling accounts. Third chapter, accounts third chapter, partnership firm fundamentals. Partnership account அப்படிங்கிறது two or more persons engaged in the business for sharing profit or loss. அதுக்கு பேர் தான் partnership. ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு தொழிலை செய்வது கூட்டாண்மை எனப்படும். இதுதான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கிறது தியரி, நாம் பார்க்க போகிறது செகண்ட் சம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த சம்மில் from the following information prepare capital accounts of partners Reuben and Derry when their capitals are fixed. இங்க ரெண்டு பார்ட்னரோட பேர் கொடுத்திருக்காங்க, ரூபன் அண்ட் டெரி. when their capitals are fixed அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கவுண்ட்ஸும் வரும், கரண்ட் அக்கவுண்ட்ஸும் வரும், அதுக்கு பேர் ஃபிக்ஸட் கேபிட்டல். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அப்படின்னா வெறும் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் மட்டும் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். இந்த சம்ல when the capitals are fixed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ஸ். இதை ரெண்டு வகையாக கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு. இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல கேபிட்டல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும். ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது கொடுத்துருந்தா அந்த கேபிட்டல் மட்டும்தான் வரணும். பாக்கி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். இங்கே கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 11th அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். இதில் டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்ட்டு ரெண்டு சைடு இருக்கும். இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு எல்லாமே இன்கம் மட்டும் வரும், டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் வரும். அதே மாதிரி தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது liability side இருக்கும். liabilities always shows credit balance. so opening capital வந்து credit side வரும். இது ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் மாதிரி தான். ரெண்டு சைடா பிரிச்சீங்க, ஒன்னு வந்து டெபிட் சைடு, இன்னொன்னு வந்து கிரெடிட் சைடு. இது ரெண்டா பிரிச்சீங்க. இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க. கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல கேபிட்டல் மட்டும் தான் வரணும், கேபிட்டல் அண்ட் அடிஷனல் கேபிட்டல் இது ரெண்டு மட்டும் தான் வரணும். மீதி எல்லாமே கரண்ட் அக்கவுண்ட்க்கு வந்துரும். சம்முக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் ஆன் 1st April 2018 ரூபனுக்கு 70,000, டெரிக்கு வந்து 50,000. இது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down. நம்ம எப்பவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் brought down அப்படின்னு தான் எழுதுவோம். ரூபனுக்கு 70,000, டெரிக்கு வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018 கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பேலன்ஸ் காமிக்கலாம். எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட், எந்த பேலன்ஸ் வேணாலும் காமிக்கலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேலன்ஸ் எழுதிங்க. டெபிட்னு கொடுத்துருந்தா டெபிட் சைடு எழுதுங்க கரண்ட் அக்கௌண்ட்ல, கிரெடிட்னு கொடுத்தா கிரெடிட் சைடு எழுதுங்க. இந்த சம்மில் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ல போய் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு எழுதணும். டெபிட் பேலன்ஸ் கொடுத்தா டெபிட்ல எழுதணும், கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்தா கிரெடிட்ல எழுதணும். இந்த சம்மில் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடு மட்டும் எழுதிக்கணும். by balance brought down. இங்கேயும் டெபிட் கிரெடிட் அப்படின்னு போட்டுங்க. இது ஒரு லெட்ஜர் பண்ணலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000, 15,000 கொடுத்துருக்காங்க. additional capital introduced 18,000, 16,000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேபிட்டலும் அடிஷனல் கேபிட்டல் மட்டும்தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் வரணும். ஸோ இங்கே அடிஷனல் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க 18,000, 16,000. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அதை எழுதிக்கலாம். பை பேங்க் அப்படின்னு எழுதணும். ஏன்னா அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் எட்டாருக்கோ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் தான். இது ஜேர்னல் உங்களுக்கு தெரியும். 18,000, 16,000.
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். அதனால தான் இது கிரெடிட் சைடில் வருது. அடுத்ததாக டிராயிங்ஸ் டூரிங் 2018-19 10,000 6,000. அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல மட்டும் தான் எழுதணும், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்குள்ள எழுதிடக்கூடாது. இப்போ டிராயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். இதை ஏன் நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்? ஒரு ஓனர் வந்து அவங்களோட சொந்த தேவைக்காக பிஸ்னஸ்லேருந்து எடுத்தால் அதுக்கு பேர் டிராயிங்ஸ். ஸோ பிஸ்னஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் வந்து டிடக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். The amount withdrawn by the proprietor for his personal use is known as drawings. So current account oda debit side la two drawings. It is treated as expenses. So it comes under debit side of current account. 10,000 6,000. கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட் சைடில் இன்கம் வரும். அதனால தான் இங்கே டெபிட் சைடில் இருக்கும் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 500 300. டிராயிங்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் டெபிட் சைடில் எழுதுவோம் 500 300. Share of profit 2018-2019 35,000 25,800. Share of profit, இங்க profit அப்படிங்கிறது income, so it comes under credit side of current account. By share of profit 35,000 25,800. Interest on capital 3,500 2,500. கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு இன்கம். ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். இட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,500 2,500. சேலரி ரூபனுக்கு நில், டெரிக்கு 18,000 கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படிங்கிறது இன்கம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். ரூபனுக்கு கொடுக்கல, டெரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால டெரி சைடில் 18,000 இருக்கு. கமிஷன் ரூபனுக்கு கொடுத்துருக்காங்க, டெரிக்கு கொடுக்கல. ரூபனுக்கு 12,000 கொடுத்துருக்காங்க. கமிஷன் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் இன்கம். இட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ சம்மில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் அப்பேர் ஆகிட்டு இப்போ சம்ம எப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். நீங்கள் ப்ளஸ் ஒன்னில் லெஜர் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் ரெண்டு சைடுக்கு டோட்டல் எழுதிங்க. எந்த சைடோட டோட்டல் அதிகமாக இருக்கோ அதை முதல்ல ஆட் பண்ணிங்க. இங்கே கிரெடிட் சைடோட டோட்டல் அதிகமாக இருக்குது. கிரெடிட் சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 88,000, இவங்களுக்கு 66,000. இதே டோட்டலில் ஆப்போசிட் சைடில் இருக்குங்க. இப்போ பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே டெபிட் பேலன்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இதே ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது. இதுக்கு பேர் ட்ரூ பேலன்ஸ் கேரி டவுன்.
88,000, 66,000. இந்த சம்ல டேட் கொடுக்கல, அதனால டேட் ஃபாலோ வேணாம். ஆப்போசிட் சைடில் கேரி டவுன் கொண்டு வரணும். பை பேலன்ஸ் பிராண்ட் இது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட்டில் வரும். 88,000, 66,000. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஆன்சர் 88,000, குரூப்புக்கு டெரிக்கு 66,000. இதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். எந்த சைடு டோட்டல் அதிகமாக இருக்கோ அது முதல்ல ஆட் பண்ணிக்கணும். இங்கே கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கும், கிரெடிட் சைடு ஆட் பண்ணுங்க. $75,500 வருது. டெரிக்கு $61,300. 75,500, 61,300. இதே டோட்டலா ஆப்போசிட் சைடுல எழுதுங்க. இப்போ டெபிட் சைடு ஆட் பண்ணிட்டு இந்த டோட்டல்ல இருந்து டெபிட் சைடோட டோட்டலை லெஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் கேரி டவுன் வரும். $65,000 வருது. டூ பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே அதே மாதிரி டெபிட் சைடு டோட்டல் முதல்ல ஆட் பண்ணிட்டு இந்த டோட்டல் இருந்து டெபிட் சைடு டோட்டல் லெஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் கேரி டவுன். $55,000 வருது. So next month transfer பண்ணும்போது buy balance brought down 65,000, 55,000. இதான் கரண்ட் அக்கௌண்டோட ஆன்சர். இன்னொரு சொல்றேன். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸும் கரண்ட் அக்கௌண்ட்ஸும் எழுதணும், அதுக்கு பேர் ஃபிக்ஸட் கேபிட்டல். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் எழுதணும்னா அதுக்கு பேர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். இந்த சம்மில் ஃபிக்ஸட் கேபிட்டல் கேட்குறாங்க, அதனால ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்க்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்னா வெறும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் அடிஷனல் கேபிட்டல். இது ரெண்டு மட்டும் தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்க்குள்ள வரும், மீதி எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வேணும். இந்த சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் 70,000, 50,000. இது ஒரு லெஜர் அக்கௌண்ட் மாதிரி தான். ஸோ டபுள் சைடாக எழுதணும். டெபிட் கிரெடிட் எழுதிங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் பேலன்ஸில் 70,000, 50,000 எழுதிக்கிறோம். செகண்ட் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். இங்கே பேங்க் அக்கௌண்ட்னு எழுதுவோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், அதனால தான் அடிஷனல் கேபிட்டல் பை பேங்க் அப்படின்னு எழுதி 18,000, 16,000 எழுதுவோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் வரும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். எந்த சைடு அதிகமாக வருதோ இந்த சைடை முதல்ல ஆட் பண்ணிக்கணும். இங்கே கிரெடிட் சைடு அதிகமாக வரும். கிரெடிட் சைடோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 88,000, 66,000. ஸோ இதே டோட்டலில் டெபிட் சைடில் எழுதுவோம். டெபிட் சைடில் ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இதே ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது. இதுக்கு பேர் கேரி டவுன். நெக்ஸ்ட் இயருக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா அது ப்ராடக்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சுட்டு அடுத்ததாக கரண்ட் அக்கௌண்ட்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பேலன்ஸ் வேணாலும் காமிக்கலாம், எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட். இந்த சம்மில் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடில் எழுதணும். டெபிட் பேலன்ஸ் இன் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டெபிட் சைடில் எழுதிக்கணும். ஒரு பார்ட்னருக்கு டெபிட் பேலன்ஸ், இன்னொரு பார்ட்னருக்கு கிரெடிட் பேலன்ஸ் கூட வரலாம். அப்போ எந்த பார்ட்னர் கொடுக்குறாங்களோ அந்த பார்ட்னருக்கு டெபிட்டில் எழுதுங்க, பேலன்ஸ் உள்ள பார்ட்னருக்கு கிரெடிட்டில் எழுதுங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்னருக்கும் கிரெடிட் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ கிரெடிட் சைடில் எழுதும் கரண்ட் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு இந்த சமம் பொறுத்தவரைக்கும் பை பேலன்ஸ் brought down அப்படின்னு எழுதியாச்சு. ரெண்டாவது டிராயிங்ஸ் கொடுக்குறாங்க. டிராயிங்ஸ் அப்படிங்கிறது withdrawn ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸுக்காக கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணால் அதுக்கு பேர் டிராயிங்ஸ். ஸோ கேபிட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். அதனால தான் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடில் எழுதணும் டிராயிங்ஸை. டூ டிராயிங்ஸ் ரூபனுக்கு 10,000 6,000 டெரிக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இட் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் அன் எக்ஸ்பென்சஸ். இட் கம்ஸ் அண்டர் டெபிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். டிராயிங்ஸோட ஆட் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 500 300 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்கம். இட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ். பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 35,000 25,800. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் அது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட். ஸோ அதனால் இது இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். இட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் 3,500 2,500. Salary. Salary is treated as income. It comes under the credit side of current accounts. இங்கே ரூபனுக்கு சேலரி கொடுக்கல, டெரிக்கு மட்டும்தான் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெரிக்கு நேரம் சேலரி 18,000 எடுத்துச்சு. அடுத்ததாக கமிஷன். கமிஷன் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். ஏதாவது நம்ம ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுப்பாங்க. இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். சேலரி கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கமிஷன் comes under credit side of current account. ரூபனுக்கு மட்டும் தான் கமிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில் 12,000 எழுதிடும். டெரிக்கு இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும்னா எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு முதல்ல ஆட் பண்ணணும். இந்த சம்மில் கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடை முதல்ல ஆட் பண்ணணும். ரூபனுக்கு 75,500 வருது. டெரிக்கு 61,300 வருது. இதே டோட்டலாக ஆப்போசிட் பேலன்ஸில் டோட்டலாக எழுதிங்க. டெபிட் சைடில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. வரக்கூடிய ஆன்சரை இந்த டோட்டல் எதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது கேரி அவுட். ஸோ 65,000 55,000 வருது. இதை நெக்ஸ்ட் மந்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 65,000 55,000 பை பேலன்ஸ் brought out.